ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெப்ளிகா செட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெப்ளிகா செட்ஸோட யூசஸ் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேல அந்த ப்ராப்ளம் அந்த ரெப்ளிகா செட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம பாட் டெஃபினிஷன் சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். .ml. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 4 மேண்டேட்ரி இது பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெர்ஷனு, அதுக்கப்புறம் மெட்டாடேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்டு, ஸ்பெக்கு. ஸோ கைண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 மேண்டேட்ரி இது. ஸோ இதில் நம்ம பாட் கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. இதில் பாட் பார்த்தீங்கன்னா v1, கைண்டு பார்த்தீங்கன்னா பாடு, அதுக்கப்புறமேல மெட்டாடேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் கொடுக்கணும். நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பாண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபிள் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நம்ம லேபிள் கொடுத்துக்கலாம். லேபிள் ஆப்பு. ஸோ ஆப்பு இது எக்ஸாம்பிள் ஆப். ஸோ இதான் லேபிள். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்பெக் செக்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்பெக் செக்ஷனில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னர்ஸு. ஸோ கண்டெய்னரோட ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நேமு. நேம் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் அப்படியே நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஸி பாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும். இது நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லீப் கமாண்ட் தான் கொடுப்பேன். ஏன்னா இது கண்டினியூஸாக அது ரன் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா கண்டெய்னர் ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு ஆன் ஆகிட்டு. ஸோ இந்த கமாண்ட் பற்றி நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்ல, நம்ம அது லேட்டராக பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு இது இந்த கண்டெய்னர் இதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைல் நம்ம பாட் டிப்ளாய் பண்ணலாம். எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கேஇடிஎஸ்ன்னு ஒரு இது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட் டெஃபினிஷன் ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா kubectl create -f. ஸோ இதோட பாட் டெஃபினிஷன் ஃபைல் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது v1 வருது. ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது மெட்டாடேட்டாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா டாட் லேபிள்னு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மெட்டாடேட்டா டாட் லேபிள்ஸ்னு கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அது. ஸோ இப்போ நம்ம திருப்பி சேவ் பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பாட் க்ரியேட் பண்ணலாம். பாட் க்ரியேட் ஆகிடுச்சு. kubectl get pods கொடுத்தீங்கன்னா நமக்கு பாட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு வாட்டி நம்ம இது பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன்று இது பண்ண தேவையில்ல. ஸோ வாட்ச் kubectl get all -o void. ஓகேவா? இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேஞ்ச் நடந்தாலும் இதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இந்த ஸ்க்ரீனில். ஸோ இது நம்ம இப்போ வாட்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாட் ஒரு எக்ஸாம்பிள் பாட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நமக்கு இப்போ இன்னொரு பாட் வேணும். இப்போ நமக்கு லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பாட் சஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் இன்னொரு பாட் நம்ம டிப்ளாய் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா திரும்பியும் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம திரும்பவும் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா இது க்ரியேட் பண்ண முடியல, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நமக்கு ஏற்கனவே ஒரு பாட் தான் இருக்குது. ஸோ அந்த பாட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபைலும் பார்த்தீங்கன்னா அதோட பாட் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ ஏற்கனவே அந்த பாட் ரன்னிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ இது நம்ம இன்னொரு பாட் அப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மேனுவலாக போயிட்டு இந்த ஃபைலில் நம்ம எடிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் நம்ம இந்த இடத்த அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பாட் இப்போ க்ரியேட் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் விண்டோவில் ஸோ பாட் எக்ஸாம்பிள் பாட் 1 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் கிரியேட்டிங்னு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி 2 பாட் வந்துருச்சு. இப்போ நமக்கு திருப்பியும் இன்னொரு பாட் வேணும்னா நம்ம வந்து திருப்பியும் அதை அந்த ஃபைல் போயிட்டு நம்ம வந்து மேனுவலாக எடிட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு பாட் தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 பாட்ஸ் வேணும்னா நம்ம போயிட்டு வந்து ஒரு வாட்டியும் வந்து நம்ம வந்து அந்த ஃபைல் போயிட்டு எடிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது ஒரு பாட் இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஆனால் நீங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பல டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பாட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பாடுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கவுண்ட் இருக்கும். இது நம்ம ஒரு வாட்டியும் போயிட்டு இந்த ஃபைல் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு நம்மளால வந்து டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ளிகா செட் வந்து வருது. ஸோ ரெப்ளிகா செட் எதுக்குன்னா ஒரே மாதிரியே பாடம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அது வந்து நீங்கள் ரெப்ளிகா எத்தனை அந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியுது எத்தனை ரெப்ளிகானா அதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ. எனக்கு வந்து 5 ரெப்ளிகான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாட் வந்து கிரியேட் ஆகிடும் ஒரே இமேஜே வச்சு. இன்னொரு இது என்னன்னா நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம மேனுவலாக போயிட்டு நம்ம வந்து ஒரு வாட்டியும் நம்ம வந்து நேம் வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ ரெப்ளிகா செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டியும் போயிட்டு நம்ம வந்து நேம் வந்து எடிட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரெப்ளிகா செட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகணும். ஸோ அந்த பாட் டெஃபினிஷன் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பாட் நம்மக்கிட்ட வந்து இந்த பாட் டெஃபினிஷன் ஃபைல் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் இன்னொன்று வந்து காப்பி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும், அது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதே ஃபைலை தான் நான் காப்பி பண்ணி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம கமெண்ட் லைனில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட பாட் டெஃபினிஷன் ஃபைல் இருக்குது. ஸோ காப்பி பாட் டெஃபினிஷன் ஃபைலு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இதே ஃபைலு. ஸோ ரெப்ளிகா செட்டு டெஃபினிஷன் .ml ஓகேவா. ஸோ நம்ம கிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் வந்து ஏபிஐ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து V1 இல்லை, app/v1 ஓகேவா ரெப்ளிகா செட்டுக்கு. ஸோ கைண்டு பார்த்தீங்கன்னா பாட் கிடையாது, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ளிகா செட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டாக்கு வந்து நம்ம வந்து பாடுக்கு வந்து நேம் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் ரெப்ளிகா செட்னே கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் இது ஆப்பு இதுவே இருக்கட்டும் லேபிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஸ்பெக் வந்து எடிட் பண்ணணும். ஸோ ஸ்பெக் எடிட் பண்ணும்போது என்னன்னா வந்து நம்ம அந்த மெட்டாடேட்டாவில் வந்து என்ன வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோமோ நம்ம அந்த எக்ஸாம்பிள் இதில். ஸோ இந்த இதில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ இந்த மெட்டாடேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இது ஃபுல்லத்தையுமே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இந்த ஸ்பெக் இருக்குல்ல, இந்த ஸ்பெக்கில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்பெக்கில் வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்னு ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெம்ப்ளேட் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாடுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அந்த மெட்டா டேட்டாலேருந்து நம்ம இங்கே காப்பி பண்ணோம்ல, ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போட்டுடணும். ஸோ இது டெம்ப்ளேட்ஸு, நான் மீதி எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் இது ரெப்ளிகா செட்டுக்கு. இதில் நம்ம வந்து ஏபிஐ வெர்ஷனு கைண்ட் வந்து ரெப்ளிகா செட்டு மெட்டா டேட்டா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஜஸ்ட் நேம் லேபிள் தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவுமே நம்ம வந்து பெருசாக நம்ம ஆட் பண்ணல. அடுத்து வந்து ஸ்பெக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்னு ஒரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் கீழே இருக்க செக்ஷன் என்னன்னா இந்த நீங்கள் உங்களோட பாட் டெஃபினிஷன் ஃபைலில் மெட்டா டேட்டா இருக்குல்ல,
ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இதில் வந்து ஆட் பண்ணிடணும் டெம்ப்ளேட் செக்ஷனில். ஸோ டெம்ப்ளேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 இது கேப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேப் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா டேட்டா கீழே வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து இது பண்ணியிருக்கு. இது இந்த ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டாவில் வரணும். இது அலைன்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மெட்டா டேட்டா கீழே என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அந்த மெட்டா டேட்டாலேருந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெம்ப்ளேட் செக்ஷனில் போட்டாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இது இது கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள்கிட்ட டெஃபினிஷன் ஃபைல் இருந்ததுன்னா பாட் டெஃபினிஷன் ஃபைல் இருந்ததுன்னா அதில் ஜஸ்ட் அந்த கைண்டு கீழே அந்த இதோட மெட்டா டேட்டாலேருந்து என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம டெம்ப்ளேட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிடணும். அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட்டுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்பேசஸ் இருந்து அதுலேருந்து வந்து உங்களுக்கு அலைன் ஆயிருக்கணும். ஸோ என்னோட எடிட்டர் வந்து சரியில்லை. நான் வந்து இது பண்ணும்போது எனக்கு அலைன்மெண்ட் மாறுச்சு. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது நீங்கள் விஏ எடிட்டரோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை விஎஸ் கோடோ அதில் ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணிங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெப்ளிகா செட் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ரெப்ளிகா செட் எப்படி ரன் பண்ண போறோம்னா வந்து சேம் இதுதான் வந்து kubectl create -f ரெப்ளிகா செட். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் லேபிள்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ரெப்ளிகா செட் என்னன்னா வந்து லேபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எதை பேஸ் பண்ணி அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். இந்த ஸ்பெக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் டெம்ப்ளேட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ணோம் செலக்டர்ஸ். ஸோ செலக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த லேபிள்ஸோட என்னென்ன மேட்ச் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேட்ச் லேபிள் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஆப்பு நீங்கள் வந்து இந்த இடத்துல இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா வந்து நீங்கள் டெம்ப்ளேட் செக்ஷனில் உங்களோட என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே லேபிள் தான் நீங்கள் இந்த இடத்துலையும் கொடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ லைன் நம்பர் இந்த 5 இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து பிக் பண்ணும். ஸோ இதை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரெப்ளிகேட்டே ஆகாது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதையும் நான் வந்து இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் 2ன்னு வெறும் எக்ஸாம்பிள் பாட்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த செலக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செலக்டரில் மேட்ச் லேபிள் நம்ம எந்த லேபிள் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம்னா நீங்கள் உங்களோட பாட் வந்து என்ன லேபிள் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த லேபிள் தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த நம்ம வந்து இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இன்னொரு முக்கியமான பேராமீட்டரு இதில் வந்து நமக்கு எத்தனை ரெப்ளிகாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 ரெப்ளிகாஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரெப்ளிகாஸ் கொடுக்கலாம். ஸோ ரெப்ளிகாஸ் வந்து 3. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரெப்ளிகா செட் டாட் எக்ஸாம்பிள் ரெப்ளிகா செட் நம்ம அதை கொடுத்தது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டிசைர்டு வந்து 3, கரண்ட்டும் 3, ரெடியும் 3. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு பாடு தான் கிரியேட் ஆயிருக்கு. மீதி 2 பாடு வந்து ஏற்கனவே இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னா வந்து நம்ம வந்து ஒரே எக்ஸாம்பிள் ஆப் இதை தான் நம்ம வந்து செலக்டராக கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட அந்த எக்ஸாம்பிள் பாடும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாட் 2 அது ரெண்டுத்துலையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் ஆப்னுன்ற செலக்டர் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே 2 பாட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அடுத்த வாட்டி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 2 பாட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதனால இன்னொன்று வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரெப்ளிகா செட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு delete பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா வந்து ஜஸ்ட்டு kubectl delete அந்த இது காப்பி பண்ணது ரெப்ளிகா செட் ஆப்ஸ் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 பாடுமே போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ 3மே டெர்மினேட் ஆகிடுச்சு பாருங்கள்.
ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுலயும் நம்ம சிங்கிளா இண்டிவிஜுவலா பாட் கிரியேட் பண்ணும்போதும் கொடுத்ததுனால அதையும் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி நம்ம வந்து பாட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன 3 பாட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம மேனுவலாக போயிட்டு ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த பாட் டெஃபினிஷன் ஃபைல் போயிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு அந்த பாட் டெஃபினிஷன் ஃபைலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெப்ளிகா டெஃபினிஷன் ஃபைல் உள்ள கொண்டு வந்துட்டதுனால நமக்கு அதிலேயே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பவும் கிரியேட் ஆகுது. 3 பாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெடி வந்து 0வா இருக்கு பாருங்க. ஸோ டிசைர்டு வந்து 3, கரண்ட்டும் வந்து 3, ரெடி வந்து 0வா இருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் ஒன்று ஒன்றா வரும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி வந்து இந்த இடத்துல வந்து ரன்னிங்காக வந்துச்சுன்னா இந்த இடத்துல 1 வந்துருச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எத்தனை ரெடி ஆகுதோ நம்ம இந்த இடத்துல 2 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரெப்ளிகா செட்டோட ஒரு அட்வான்டேஜ். நீங்க எத்தனை ரெப்ளிகாஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை ரெப்ளிகாஸ் வந்து அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ வந்து 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து திருப்பியும் வந்து நம்ம வந்து இப்போ திருப்பியும் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அப்ளை தான் பண்ண முடியும். கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும், ஆல்ரெடி ரெப்ளிகா செட் வந்து இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து எனி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் எதாவது பண்ணீங்கன்னா நம்ம வந்து இதுதான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு, ஆனால் ரெடி ஆனது வந்து 3 தான் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரெப்ளிகா செட் வந்து நம்ம வந்து இது வந்து அப்ஸ்கேலிங்னுவோம். நமக்கு வந்து பாடு ஏற்கனவே இருக்க வேல்யூவோட நமக்கு அதிக பாடு வேணும்னா நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே எத்தனை பாட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாட்ஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆகும். ஏற்கனவே நமக்கு 3 வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அப்ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரன் ஆச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ளிகா செட்டோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ திருப்பியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோடு வந்து கம்மி ஆயிடுச்சு. என்னோட லோடு வந்து இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து கம்மியான பாட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம லோக்கலாக ரன் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய காஸ்ட் வந்து கிடையாது. பட் ஆனால் இது நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டில் பண்ணும்போதோ இல்லை கம்பெனியில் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளவுடில் பண்ணுவீங்க இல்லை வேறு எதனாவது பண்ணுவீங்க. ஸோ வேஸ்ட்டாக உங்களுக்கு பாட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட் காஸ்ட். அது எல்லாமே உங்களுக்கு காஸ்ட். ஸோ உங்களுக்கு எப்போ லோடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ஸ்கேல் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு லோடு வந்து குறையும் போது இல்லை ஆஃப் டைம் இருக்குது இல்லை வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸில் தான் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன் சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து 2 தான் வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா வந்து திரும்பவும் நான் வந்து டவுன் ஸ்கேல் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வந்து அப்ளை ஜஸ்ட் பண்ண போதும். ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இது ரொம்ப நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாட் வந்து டெர்மினேட் ஆகுது பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து நான் வந்து 3ன்றது ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டேன். இதே நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாட்ஸ் கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ரெப்ளிகா செட் 100ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இல்லை 25ன்னு கொடுத்தீங்கன்னா 25 பாட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் நேமே கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு நேம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டு அதுவே வந்து ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். நம்மளோட ரெப்ளிகா செட்டோட பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா செட் பண்ணும். நீங்களே வந்து நேமிங் ஒன்று நேமிங் கொடுக்க தேவையில்ல. இப்போ நான் வந்து நமக்கு வந்து ஒரு 50 பாட் வேணும்னா நம்ம போயிட்டு ஒன்று ஒன்றா 1 2 3 நம்ம வந்து நேமிங் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து கவுண்ட் தான் முக்கியம், அதோட நேம்ஸ் வந்து முக்கியம் இல்லை. அதனால இதுவே வந்து ரெப்ளிகா செட்டே உங்களுக்கு வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிடும் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, திடீர்னு வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து பாட் வந்து கிரியேட் பண்ணோம். பாட் டெஃபினிஷன் ஃபைல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட் வந்து கிரியேட் ஆகும். அது கிராஷ் ஆயிடுச்சுன்னா திருப்பியில் வந்து ரீஸ்டார்ட் ஆகாது. ரீஸ்டார்ட் பாலிசி இருக்கும், ஒரு 2 3 வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டெலீட் பண்ணுவோம்.
ஒரு பாடு. ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாடு வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங்னு வருது. அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைடு ஸ்டேட் வந்து 2, கரண்ட்டும் 2, இந்த இடத்த ஃபர்ஸ்ட் 1 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2ன்னு வருது. ஸோ ஒரு பாட் வந்து டெர்மினேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஹீலிங்னுவாங்க, இல்லை ஆட்டோ ஹீலிங்னுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 பாட்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் ரெப்ளிகா செட் வந்து 20 கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3-4 பாடு வந்து கிராஷ் ஆகுது, கிராஷ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த மாதிரி பிரிங்கப் ஆகிடும். ஸோ பாட் வந்து டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கியூபர்னெட்டிஸே அது வந்து ஹெல்த் செக் பண்ணிட்டு, ஸோ பாட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்னொரு பாட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணவே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு வந்து இப்போ 11 மணி 12 மணி என்ன டைமுக்கு வேணாலும் பாட் வந்து கிராஷ் ஆகலாம். நம்ம வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்க முடியாது. நம்ம அப்ளிகேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மேனுவலாக ட்ராக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெப்ளிகா செட் என்ன பண்ணுன்னா இதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் வேணுமோ அந்த பார்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ரெப்ளிகா செட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணணும்னாலும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ரெப்ளிகாஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும், அப்ஸ்கேல் ஆகிடும். அதே மாதிரி டவுன் ஸ்கேல் பண்ணனாலும் நீங்கள் ரெப்ளிகாஸ் வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஸ்கேல் ஆகிடும். அதே நேரத்தில் செல்ஃப் ஹீலிங் இல்லை ஆட்டோ ஹீலிங் வந்து நடக்கும். ஏதாவது ஒரு பாட் வந்து ஒரு பாடோ இல்லை நிறைய பாடோ வந்து கிராஷ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு யூசர்ஸோ வந்து அதை வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது கிராஷ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட் வந்து திருப்பியும் ரீஜென்ரேட் ஆகிடும். ஸோ புது பாட் வந்து கிரியேட் ஆகும். பழைய பாட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாடு நீங்கள் டெலீட் பண்ணப்போ டெலீஷன் வந்து ஒரு பாடு வந்து நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பவும் ரன்னிங்கில் வந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் ரெப்ளிகா செட்டு. இந்த ரெப்ளிகா செட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.